தந்தூரி பொட்டேட்டோஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் தண்ணி வச்சு அதை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு 8 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ஒரு பவுலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் பவுடர், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் போடலாம். நான் இங்கே 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இப்போது இதில் 4 ஸ்பூன் நல்லா கட்டியான தயிர் போட போகிறேன். அடுத்து நம்ம ஒரு சிட்டிக்கு கஸ்தூரி மேத்தி அதை நம்ம கையில் வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிட்டு போட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்ததும் அது இந்த மாதிரி ஒரு கலர் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் நாம் ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு போட்டுட்டு கலக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் கொடுக்கலாம். இப்படி நல்லா கோட் ஆனதும் இதை ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவருக்கு மேரினேஷன் பண்ண வச்சிடலாம். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண வைங்க. எவ்வளோ மேரினேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ இது டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். மேரினேட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமில் காட்ட போகிறோம், அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக டிப் பண்ண வேணாம். பாருங்கள், இப்படி ஜஸ்ட் பாதி உருளைக்கிழங்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம டிப் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது நான் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்த உருளைக்கிழங்கை எல்லா சைடும் ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்படி நம்ம சுற்றி வித்த ஃப்ளேமில் காட்டினா தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும். எல்லா பக்கமும் ஈவன்லி குக் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எப்படி பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்குதுன்னு. ஸோ நம்ம எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா செவந்து நல்லா வரும். இப்படி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி வந்திருந்தால் இது ஆல்மோஸ்ட் ரெடின்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்போ ரெடி ஆச்சுன்னு. இந்த பொட்டேட்டோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம மற்ற பொட்டேட்டோஸும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தந்தூரி பொட்டேட்டோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.